இதுவரையில் இந்திய அரசியல் களத்தில் இதுபோன்ற வெளிப்படையான நடவடிக்கைகள் ஒரு கட்சிக்கு எதிராக அல்லது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதில்லை. தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரமாக ஆட்சியில் இருப்பதைப் போல எண்ணிக்கொண்டு செயல்படுவது அதிர்ச்சி அளிக்கிறது. சின்னம் ஒதுக்குவதிலே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உடனுக்குடன் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்தது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அல்லது அந்த அணிக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்க மறுதளித்து ஆணை பிறப்பிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படித்தான். நாங்கள் விண்ணப்பம் செய்து 1.5 மாதங்களுக்கு பிறகு சின்னம் ஒதுக்க முடியாது என்று மறுத்து ஆணை பிறப்பித்தது. அதற்கு அவர்கள் சொல்லியிருந்த காரணம், கடந்த முறை நீங்கள் ஆணை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் நீங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 1% தாண்டவில்லை என்று சொல்லியிருந்தது. ஒரே தொகுதியில் நான் மட்டுமே ஆணை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். நான் பெற்ற வாக்குகள், ஒரு தொகுதியில் பெற்ற வாக்குகள் 1.18%. தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திலேயே அது கிடக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் நான் 1% கூட வாக்கு பெறவில்லை என்று பொய் சொல்லி சின்னம் தர மறுத்தது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நாங்கள் பெற்ற வாக்குகள் 1%க்கு மேலானது என்று உறுதிப்படுத்தியதும் நீதிபதி முன்னிலையிலேயே அது தவறுதான், அந்த ஆணையை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதி அங்கே குறிப்பிட்டார். அந்த ஆணையை திரும்ப பெற்றுக்கொண்ட பிறகு மாலை 5 மணிக்குள் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சின்னம் ஒதுக்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று திறந்த நீதிமன்றத்தில் நீதிபதி குறிப்பிட்டார். 5 மணிக்கு வந்து அவர்கள் மறுபடியும் அதே காரணத்தையும் ஒரு சில சொத்தை காரணங்களையும் சொல்லி எங்களுக்கு சின்னத்தை, பொது சின்னத்தை வழங்க முடியாது என்று மறுதளித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஆகவே தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை. பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சுதந்திரமாக இயங்கவில்லை. அப்படித்தான் இப்போது காங்கிரசின் வங்கி கணக்கை முடக்கியிருக்கிற நடவடிக்கையும் கூட. இது எந்த வகையிலும் நியாயமானதில்லை. இவ்வளவு அநியாயமான முறையில் நடந்து கொள்கிற தேர்தல் ஆணையம் எப்படி இந்த தேர்தலை நேர்மை தரத்தோடு நடத்தப் போகிறது என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இவிஎம் தொடர்பான நிர்வாகத்திலும் கூட இவர்கள் எவ்வாறு நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என்கிற கவலையும் இருக்கிறது. 31ஆம் தேதி நாளை டெல்லி ராம்லீலா மைதானத்தில் கெஜ்ரிவால் கைது மற்றும் ஹேமந்த் சோரன், மனோஜ் ஆகியோர் கைதை கண்டித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க அழைப்பு வந்துள்ளது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அந்த கூட்டணியில் ஒரு அங்கம் என்கிற வகையில் பங்கேற்க இருக்கிறேன். பாஜக மாநில தலைவர் மொழி உணர்வை, இன உணர்வை கொச்சைப்படுத்துகிற வகையில் இப்போதல்ல எப்போதும் பேசக்கூடியவர். அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவிலே இருந்தபோது தன்னை கர்நாடகக்காரன், எனக்கு தமிழ்நாடு பிடிக்காது, கர்நாடகா தான் பிடிக்கும் என்று பேசியவர்தான். இப்போது தமிழ்நாட்டில் அவர் அரசியல் செய்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற சூழலில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வாய்க்கு வந்ததை பேசிக் கொண்டிருக்கிறார், உளறி கொட்டி கொண்டிருக்கிறார். அது அவருக்கு தனிப்பட்ட முறையிலே விளம்பரத்தை தேடி தருமே தவிர அவருடைய கட்சிக்கு எந்த வகையிலும் பயன் தராது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.